வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 1வது அதிகாரம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோசுவா 1வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நம்ம கவனிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நாம் பார்க்கலாம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம், the mind that firmly holds to God, தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனம் என்கிற தலைப்பின் கீழே பேசிக்கொண்டு வருகிறேன். தேவனை நாம் ஏன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்கிற விளக்கத்தை ஒவ்வொரு வாரமும் தரேன். தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டிய அவசியம், முதலாவது அவசியம் என்னென்றால், நாம் தேவன் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. யோவான் 15 ஆண்டவராக இயேசு சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொல்லியிருக்கிறார். மரமானது அல்லது செடியானது மரத்திலிருந்து அது வெட்டு கொண்டு போனால் அது தானாக கனி கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். ஒரு மரத்தில் இருக்கிற கிளையை வெட்டி போட்டுட்டிங்கன்னா கிளை தானாக அது பூ பூத்து கனி கொடுத்து தானாக என்ன பண்ண முடியாது, அது வாழ முடியாது. மரத்தோடு இணைந்திருக்கிற வரைக்கும் தான் அந்த மரத்தோட சத்துக்களாக இருக்கட்டும், மரத்தோடைய வேர்லேருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்று அது கனி கொடுக்கிறதா இருக்கிறது போல ஆண்டவர் மரமாயும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிற கிளைகளாயும் அதில் இருக்கிறோம். வாழ்க்கையை பற்றி பேசுகிற லைஃப்பை பற்றியாங்க. இப்போ வாழ்க்கையில் நம்ம கனிகளை எதிர்பார்க்கிறோம், நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், தேவனுடைய நன்மைகளை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான காரியம் என்ன? தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களாக இருக்கிறோம். யாரை உறுதியாக? ஆமாம், மற்றது எல்லாமே பாருங்கள், நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருக்க முடியாது, எல்லாம் கொஞ்ச காலம் அப்படி அப்படியே இருக்கும். ஆனால் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அதோடைய முடிவு என்ன? அங்கே சொல்கிறாரு, தேவன் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறார். எப்படி காத்து கொள்கிறார்? அவர்களை பூரண சமாதானத்துடன். சரி, இதன் அடிப்படையிலே சில விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம், எப்படி தேவனை உறுதியாய் பற்றி கொடுக்குற மனதை மாற்று. ஏன்னா மனம்ன்றது பாருங்க தானாய் மாறாது, அதை நாம தான் மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டிய எண்ணங்களை நம்ம தான் உருவாக்கணும், மாற்ற வேண்டிய வார்த்தைகளை நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நம்முடைய மனம் மாறும். அது பேர் தான் மனம் மாறுதல் என்று சொல்கிறோம். இயேசு அதுதான் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கமும் செய்தார். அப்போ மனம் திரும்புதல், மனம் மாறுதல் என்பது தானாய் வருவதில்லை. அதுக்கு தான் ஆலயம், அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம் உபதேசிக்கப்படுகிறது. இதை கேட்க கேட்க தான் பாருங்க மனம் மாற்றம் அடைகிறது. மனம் நம்பிக்கைக்கு ஏதுவாக, விசுவாசத்திற்கு ஏதுவாக, தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக மாறுகிறதாங்க. அப்போ மனம் மாறுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது அதுதான் பாருங்க. கேட்குறோம் அதெல்லாமே. ரெண்டாவது முக்கியமானது உங்ககிட்டே இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது தான். நீங்கள் விரும்பாமல், நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் மனம் மாறுவதற்கு வாய்ப்பே. ஆமாம், 1000 பேர் வந்தாலும் உங்களை அடித்தாலும் உங்களை என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் உங்கள் மனதை உங்களால் மாற்றிக்கொள்ளவே, நீங்கள் மாற்றாமல் மற்றவங்களால் மாற்றவே முடியாதாங்க. மனம் அவ்வளோ வலிமையானது பாருங்க. அப்போ அதனால தான் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம நிறுத்தி சில காரியங்களை கவனிக்கிறோம். எப்படி உறுதியான மனதை பெறுவது, எப்படி தேவன் மேலே உறுதியாக இருக்கிற மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதில் யோசுவா 1வது அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன? 2 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, ஆண்டவரான பார்த்து சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாய் இரு. தைரியத்தை இழந்துடாத, தன்னம்பிக்கை இழந்துடாத. வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதுவும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு தலைவனாக மாறி இருக்கிற, ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய வேலை, பெரிய சுமை உன் தலைமையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால பார்த்தோன்னே பயந்துடாத. நான் எப்படி செய்ய போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், என்ன நடக்க போகுது அப்படிலாம் யோசிக்காத. நான் உன் கூடவே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை அங்கே தான் கொடுக்குறாரு. அவனுக்கு கொடுக்கப்படுற ஒரே ஒரு வார்த்தை, நீ பலன் கொண்டு எப்படி இரு, நீ திடமனதாக இரு, உறுதியாக இரு. அதான் சிம்பிளாக சொல்லணும்னா பி ஸ்ட்ராங். தேவன் மேலே உறுதியாக இரு.
இருந்துட்டீங்கன்னா உன்னை பாப்ப தேவனும் கூட இருக்கிறாரு, காரியங்களை செய்ய வைக்கிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு. உன்னை கொண்டு யோர்தான் மேலே நடக்க செய்வார், எரிகோ கோட்டைகளை உன்னை கொண்டு உடைக்க செய்வார், உன்னை கொண்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்கிறார் என்பதை நீ தேவன் மேலே உறுதியாக இருக்கும்போது தான் அதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா இது அசைக்கக்கூடிய காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும்ன்ற. சந்தேகப்பட வைக்கக்கூடிய காரியங்கள், அவிசுவாசப்படக்கூடிய காரியங்கள், பயப்படுகிற காரியங்கள் இதெல்லாம் வரும். ஆனால் வரும்போது என்ன பண்ணிடணும், அதை தூக்கி போட்டுட்டு அது எதிரான இருக்கிற விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அதுக்கு எதிராக இருக்கிற தேவனை போல இருக்கிற விசுவாசத்தை பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணுன்றதை அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்றாங்க 8ஆம் வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ணாதிருப்பதாக. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாரு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே இட் இஸ் த லைஃப் ஆஃப் ஸ்டடியிங், லேர்னிங். கிறிஸ்துவ வாழ்க்கை நான் எல்லாம் தெரிஞ்சிட்டு எனக்கு நான் ரொம்ப காலமாக சபையில் இருக்கிறேன்றதுலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? 12வது வரைக்கும் ஸ்கூலில் படித்தவன், 12th வரைக்கும் ஸ்கூலில் படித்தவனுக்கு ஒரு சென்டென்ஸை வித்தவுட் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கூட எழுதுறது கூட அவனால் முடியாது. நான் பார்த்துருக்குறேன். சென்டென்ஸை விட்டுருங்க, பேங்க்கில் செல்லான் ஃபில்அப் பண்ணுறது இதெல்லாம் பாருங்கள், கேட்டால் டிகிரின்வான், எல்லாம் சொல்லுவான். நேம்னு போட்டிருக்கோம், நேம்னா பேர் தானே, பேர் எழுதிட்டு போவேன் தானே, அதை எடுத்துன்னு போய் கேட்பான் ஒரு வாட்டி. அக்கௌண்ட் நம்பர்னா எந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்பான், எந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்க போகிறான், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நம்பரை கேட்க போகிறாங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் கேட்க போகிறாங்க. அதில் ஒரு டவுட்டு. ஆனால் கேட்டால் அதான் சொல்கிறேன், 12வது வரைக்கும் படிச்சிருக்கலாம், ஸ்கூல்லே உட்காந்துருக்கலாம், அதுக்காக அவனுக்கு எல்லா அறிவு ஞானம் எல்லாமே அவனுக்கு தெரியுன்றதுனா கிடையாதுங்க, அவசியமும் இல்லை, அதுக்கான ஆதாரமும் கிடையாது. அதே போல் தான் கிறிஸ்தவத்துலேயும். நான் ரொம்ப காலமாக சபைக்கு வர என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அறிந்து கொண்டாய தெரிந்து கொண்டாய கிறிஸ்துவின் அறிவியில் பெருகிறீங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே இது இல்லைன்னா நான் இடத்த வெறும் சடங்காச்சாரம் சம்பிரதாயத்துக்குள்ளே நின்றுடுவாங்க. அப்போ அதனால தான் இந்த இடத்துல யோசுவாவுக்கு சொல்கிறார், நீ பலன் கொண்டு திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு வலது இடம் சாயாத. அதுக்கு நீ ஒன்று பண்ணணும், என்னது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றார். வெற்றியை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாராங்க, நாவின் அதிகாரத்தில் வைக்கிறார். அவனுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு தலைவனாக இருக்கிற, வெற்றி அடையணும்னா அதுக்கு முதல்ல உன் வாய் மாறணும், நாவு மாறணும், பேச்சுகள் மாறணும், வாயிலிருந்து வரக்கூடிய வசனங்கள் மாறணும். இதெல்லாம் மாறினா தான் வெற்றியை பார்க்க முடியும். அதெல்லாம் மாற்றாமல் வெறும் ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் மாற போகிறது இல்லை. அது உன்னை நீங்கள் ஏமாற்றிக்கிற விஷயம். நான் பக்தியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பாருங்கள், 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு புத்த மட ஆலயம். அது கட்டி வச்சிருக்கிறானுங்க மண்ணிலே. அங்கே ஒன்றும் இருக்காது, எப்படி கட்டியிருக்கிறானுங்க, இரண்டாவது எப்படி வாழறானுங்க, அங்கேயே பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அங்கேயே இருக்கிறாங்க. அப்படின்னு போனால் அங்கே போன உடனே வெளியே வந்து அன்பு, கருணை, நற்கருணை எல்லாம் இங்கிலீஷில் எழுதி போட்டு வரவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஐடியாலஜி. நாங்கள் இதுதான் பின்பற்றுறோம், இங்கே இருக்கிறவங்களாம் இதான் நாங்கள் பின்பற்றி வாழறோம், இப்படி தான் இருக்கிறோம். என் கூட நண்பன் வந்திருந்தான், அவன் அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடு ஆகிடுச்சு. அவன் இத்தனைக்கும் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் பாருங்க, இருந்தாலும் அவனுக்கு பாரு புத்தர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இவங்க இதெல்லாம் பின்பற்றி வாழறாங்களா. ஆனால் நமக்கு வேதத்தின் அடிப்படையான அறிவு இருக்கிறதுனால நல்லாவே தெரியும், வாய்ப்பே இல்லை. வேறு இல்லாமல் ஒரு மரம் பூக்கவோ காய்க்கவோ கனி கொடுக்கவோ முடியவே முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது வெறும் அலங்காரம் தான். அது அன்றைக்கி ஒரு சில சம்பவங்கள் நடக்குது பாருங்க. அவன் கண் கூட பார்த்துட்டு என்ன அவன் கேட்டான், என்ன பிரதர், நான் நினச்சி வந்தது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது வேறு ஒன்று. நான் ஆரம்பத்துலேயே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பாருங்க, அதெல்லாம் சும்மா எழுதி போடலாம், அவ்வளோதான். அன்பு, நற்கருணை அதெல்லாம் எழுதி போடலாம், அதெல்லாம் தானாக என்ன பண்ணாது, வராது. ஒரு முடியை சிரைச்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு ஏதோ ஒரு கலரில் ஒரு துண்டை வாங்கி போட்டுக்கிட்டு சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மலை உச்சியில் ஜனங்களுடைய எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், வாடையே இல்லாமல், தனியாக இரவும் பகலும் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், ஃபோன் இல்லாமல் அப்படி இருக்கிறதுனாலே ஒருத்தன் முழு கருணை, முழு அன்பு எல்லாமே என்ன பண்ணிடாதாங்க, வந்துடாதுப்பா அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் நம்பலை முதலாம. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே 2 மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியே வரும்போது சொன்னா பாருங்க, நீங்கள் சொன்னதான் உண்மை, வெறும் அவனுக்கு சொல்கிறதெல்லாம் அந்த செவுத்தில் எழுதி போட்டிருக்கிறானுங்களே தவிர ஒன்று கூட அவனுங்களுக்குள்ள இல்லை. போன 10வது நிமிஷத்துலேயே பார்த்துட்டான் பாருங்க. அதுதான் சொல்லுவார். கிறிஸ்தவத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. கிறிஸ்தவத்துலேயும் பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்குது, வீட்டுக்கு போனீங்கன்னா செவரில் எல்லாமே இருக்கும், வசனம் போடலாம். வாழ்க்கையில் ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்,
வாழ்க்கையிலேயே அது இல்லை, ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே வரலன்னா தே நாட் டேக்கன் இட். அதான் எடுத்துக்கொள்ளவில்லை. இது என் வாழ்க்கை, இது என் வாழ்க்கை முறை, இது என் வாழ்க்கையில் இருக்கணும், அத்தியாவசியமாக இருக்கணும், இது நான் எடுத்துக்கொள்ளாமல் என் வாழ்க்கையில் தானாக வராது, அதை தெரிந்து கொண்டிருக்கிறேன், சபையில் அதை சொல்கிறாங்க, அதை அறிவிக்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கொள்றதுக்கான வழியும் போதிக்கிறாங்க. வழி என்ன? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்றார். அப்படின்னு அர்த்தம், நீ பேசக்கூடிய வார்த்தைகள், சொற்கள் ஒவ்வொன்றும் கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையில் இருந்தால், அல்லது நீ படிக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் என்ன பண்ண வேண்டும்? அவைகள் எல்லாமே இருக்க வேண்டும். வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே முடியாது, நடக்காது, போச்சு, முடிஞ்சுது அப்படின்னு இருக்கவே இருக்காது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்பவர் தான் வாக்குத்தத்தம் இருக்கும். நீ கீழாகாமல் மேலா இருப்பாயின்னு தான் வாக்குத்தத்தம் இருக்கும். நீ பட்டணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு தான் இருக்கும். அப்போ வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நம்பிக்கைக்குரியதாக தான் இருக்கும், விசுவாசிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ முற்போக்காக இருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே, வார்த்தைகளின் அடிப்படையிலே உன் நாவின் சொற்களும் உன் நாவில் வரக்கூடிய வார்த்தைகளும் இருப்பதாக. முக்கியமாக கன்ஃபெஷன், வாட் யூ கன்ஃபெஸ் அபவுட் சம்திங். உன்னுடைய உடல் சுகத்தை குறித்து நீ என்ன கன்ஃபெஸ் பண்ணுற? டாக்டர் சொல்கிறது கன்ஃபெஸ் பண்ணக்கூடாது. பல முறை நான் சபையில் கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன். ஏன்னா ஒன்று இந்த பக்கம் போயிடுவாங்க, இல்லை அந்த பக்கம் போயிடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன். ஒன்று எனக்கு மாத்திரை மருந்து டாக்டர் வேணான்ற எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா மொத்தம் அவர் சொல்கிறது தான். பாயிண்ட் கணக்கில் வாழற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஹலோ, எந்த கணக்கில் வாழற ஆளுங்க? பாயிண்ட் கணக்கில். அன்றைக்கி ஒரு எங்கள் வீட்டில் பாருங்கள், ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு ரிசல்ட் வருது. அதை ஒருத்தர் பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு பாருங்கள். இன்னும் வெறும் 8.5 தான் இருக்குது. பாயிண்ட் கணக்கில் அடிக்கிறாங்க. எவ்வளோதான் இருக்குதான்? லேபில் சொல்லிட்டாங்களாம் பாயிண்ட் கணக்கில் அவ்வளோதான் அப்படின்ட்டு. அதனால் பாயிண்ட் கணக்கில் நம்பர் ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஜபம் வந்து பல மணி நேரம் இருக்கும், உபவாசம் எல்லாமே இருக்கும். அதான் சொல்கிறேன், அதெல்லாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக, என்ன பண்ணாது இருப்பதாக. அவன் 0.5 சொன்னால் கூட நீ அதை சொல்ல கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை மறுக்கணும். அதை பலவீனன் எவனும் தன்னை எப்படி சொல்ல கடவன்? அப்புறம் அவன் பலவீனன்னு சொல்லிட்டான், நீ அதை சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? அப்போ பலவீனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குதே தவிர பலவானா மாறதுக்கு வாய்ப்பே நீங்களே கொடுக்கறது இல்லை, மற்றவங்க கொடுக்கறது. ரெண்டாவது, புரியுதா இல்லையா? டாக்டர் அவர் ஏதோ ஒன்று படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்போ ஜோசியெல்லாம் பார்க்குறாங்களா, அவங்களையும் கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு யாரோ ஒரு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எதையோ ஒன்று. அது சொல்லி கொடுத்ததை கொண்டு வந்து இந்த தேசம் அந்த தேசம், அந்த மூலம் இந்த மூலம், அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், அதை வச்சு வாழ்க்கை இப்படி தான் அப்படின்றது என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனாலே அது அப்படியே ஆகிடுது. அது கிடையாது. ஹலோ, சத்ய சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு 4 வீடு தள்ளி, எதுக்கு இதோட சொல்கிறேன்னா கொஞ்சம் புரியணும், ஆதாரத்தோடு சொல்கிறேன்றதுக்காக. அந்த சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு இப்போ புதுசாக நல்லா கட்டியிருக்கிறாங்க. அந்த ரோலே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வீடு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. அந்த வீட்டில் இருக்கிற 3 ஆண் பிள்ளைங்க, 3 ஆண் பிள்ளைங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க, என் கூட படித்தவனுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஓவானுங்க, படிப்பானுங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் படித்து முடித்த உடனே வேலைக்கு போனான் 3 ஆண் பிள்ளைங்களும். அவங்க அப்பா வேலையில் இருந்தார், சம்பாரிச்சார், எல்லாம் பண்ணா இருப்பார். அவங்க வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்ததுனால முக்கியமாக இந்த ஜோசியத்தில் அதிகமாக நம்புகிறவங்களாக இருந்தாங்க. வீட்டில் மூத்த பையனுக்கு 30 வயசு தாண்டி கல்யாணம் ஆகலை அப்படின்ன உடனே வேலூர் சைட்லேருந்து ஒரு ஆளை ஜோசியத்துக்கு வர வச்சு, ஏன்னா நம்ம ஊர் உள்ளூர் ஆள் எப்பவுமே வேலை போகாதுல, வெளியூர்லேருந்து வர வச்சுட்டான். வர வச்சு வீட்டில் உட்கார வச்சு கேட்ட உடனே அவன் சொல்லிட்டான், உன் பையனுக்கு இந்த மாதிரி தோஷம் அது இது இருக்கிறதுனால கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு ஆகாததுனால அடுத்து இருக்கிற 2 ஆண் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாது. இப்படி கல்யாணமே ஆகாதனால இந்த வீடு இப்படி குட்டிச்சோறு மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வளர்கிறதுக்கோ விளங்குறதுக்கோ வாய்ப்பே இல்லைன்ட்டான். என்னன்னா இந்த பையன் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டியில் கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு இவ்வளோத்தையும் சொல்லிட்டான். அவன் சொல்லிட்ட பிறகு அவனை கொண்டு போய் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரூமை சாத்திட்டு போய் சூசைட் பண்ணி இறந்து போனான். வாலிப பையன், 30 வயசு வாலிப பையன் செத்து போனான். அவன் இறந்து போயிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணாங்க. அங்கேருந்து கொஞ்ச நாள் வெளியே வேறு எங்கேயோ போய் தங்கியிருந்தாங்க. ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டால் சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா உருக்குலைச்சிரும். சில வீட்டில் அதை ஈஸியாக கடந்து கூட போயிடுவாங்க.
அவங்க வீட்டில் அது குலைந்தது. ஏன்னா அவன் இறந்து அடுத்து கொஞ்ச நாள் அவங்க அப்பா இறந்துட்டாரு. இப்போ மீதி இருக்கிறது அவங்க அம்மா 2 பிள்ளைங்கள் தான். வேறு வழி இல்லை. அவங்க பயந்து வேறு இடத்துக்கு வாடகை வாங்கி போயிட்டாங்க. அந்த வீடை மொத்தமாக இடிச்சிட்டாங்க. ஒரு 5-6 வருஷம் தள்ளி போச்சு. கடந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது பையனுக்கு திருமணம் ஆச்சு, நல்ல வீடை கட்டிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. எதனால்? அவன் சொன்னதுனாலையா? கிடையாது. அது நடக்க போகிற நேரத்தில் என்ன பண்ண போகுது? அது நடக்க தான் போகுது. அவன் ஒன்றும் ஏசு கிறிஸ்து கிடையாது. குடும்பத்துக்காக ஒருத்தன் செத்து அதிலிருந்து வாழ வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் ஒருத்தர் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாராங்க? மரித்திருக்கிறார். அவருக்கு பேர் பரிகார பலின்னு பேர். என்ன பலி அவருக்கு? ஆமாம், உனக்கான பரிகாரம்லாம் அவர் மேலே செலுத்தப்பட்டிருக்கு. அவர் பரிகார பலியானார். எவ்வளோ பேர் மூட நம்பிக்கை பாருங்க, முட்டாள்தனம். ஒரு பையனுடைய வாழ்க்கை போச்சு, அவன் எதையும் அனுபவிக்காம முடியாமல் போயிடுச்சு, அவன் இறந்தே போயிட்டாங்க. அப்போ அவனை போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான்? அந்த ஜோசியக்காரனை கேட்டான், எனக்கு ஒன்று சொன்னாங்க, அதை நான் சொன்னாங்க, நான் அவ்வளோதான், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ரிஜிஸ்டர்டு ஜோசியக்காரன் அவன். அதே போல் தான் டாக்டர்ஸும் நாங்கள் அந்த மாதிரி மட்டமாக பேசுகிறீங்க. அவங்களும் அது மாதிரி தான் ஏதோ படிச்சுட்டு வராங்க, ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க. நல்லது, போய் பாருங்கள், பிளட் டெஸ்ட்லாம் எடுங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வேலை இருக்குது. நல்லா கவனிச்சிங்க, எது மட்டும்தான் வேலை இருக்குது? அவங்களுக்கான படிப்பு எது அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குதுன்னா, யூ கேன் ட்ரீட் எ பர்சன், நாட் எ ஹீல் பர்சன். ஒரு மனுஷனுக்கு நீ சிகிச்சை அளிக்கலாமே தவிர ஒரு மனுஷனை நீ சுகமாக்கவோ குணமாக்கவோ எந்த டாக்டராலையும் முடியாது, எந்த ஹாஸ்பிட்டலாலையும் முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். நமக்கு அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியாதனால தான் டாக்டரால் தான் சரியாகுதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அதே டாக்டர் பல பேஷண்ட்ஸுக்கு அதே மாத்திரை அதே மருந்து கொடுத்து சிகிச்சை பலன் இல்லாமல், என்ன பலன் இல்லாமல், நிறைய முறை பேப்பரில் படிக்கிறோம், நிறைய முறை நியூஸில் கேட்குறோம், நிறைய முறை கேட்குறோம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க, என்ன பண்ணுறது, ட்ரீட்மெண்ட்டு அவர் உடம்பு ஏற்றுக்கலன்னு. அப்போ அது யார் கையில் இல்லை? அது டாக்டர் கையில் இல்லை. ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் டாக்டர் மட்டமாக பேசிட்டேன்லாம் இல்லை, பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துக்கிட்டாலும். நான் சொல்கிறேன், என்ன பாயிண்ட்டுன்னு கவனிங்கனாங்க. அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கனாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. எந்த முடிவுக்கு வரணும்? என்ன சொன்னாலும் சரி, அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் தழும்புகளால் நான் குணம் ஆனேன், நான் பலவீனன் அல்ல, நான் யாராக இருக்கிறேன்? பலவானாயிருக்கிறேன். இதுதான் நம்முடைய நாவினாலே நாம் இடைவிடாமல் அறிக்கை செய்யக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது. இதை தான் யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, உலகம் என்னென்னவோ சொல்லும், நீ தோல்வி அடைஞ்சவன், அவ்வளோதான் உன் வாழ்க்கை, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும். நீ நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன சொல்லிடுதுன்னு பார்க்கணும். இதுதான் நியாயமானது, இது சொல்கிறது தான் சரியானது. இது என்ன சொல்லி கொடுக்குது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனுஷனும் எப்போதுமே அவன் தோல்வி அடைவதே இல்லை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த தேவனுக்கு நன்றி? உலகம் சொல்லுது தோல்வி அடைஞ்சிட்டேன்னு, ஆனால் வசனம் சொல்லுது இல்லை, நீ தோல்வி அடைவதே இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ, கிறிஸ்துவை நம்புகிற நீ வெற்றி பெறுவாய். என்ன பெறுவாய்? நீ இன்னைக்கு இருக்கிற தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும். இன்னைக்கு எதுலாம் நடக்கலை, இல்லை, எதிர்பார்த்து காத்திருந்து நாளாயிடுச்சுன்னு நினைக்கிறோம், அது எல்லாமே நடக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுக்கு ஒருபோதும் தோல்வியே இல்லை. தோல்வி எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் எடுத்துக்கொண்டு வெற்றி உங்களுக்கு தந்திருக்கிறார் என்கிறதா சத்தியம், என்கிறதா நியாயப்பிரமாணம். அதை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு அதை வாயினாலே அறிக்கையிடும் பொழுது அது உங்களுக்குரியதாக அது மாறுகிறது. அந்த திட நம்பிக்கை தான் வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதன் அடிப்படையில் தான் உங்களோடு கூட ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சு. எபிரேயர்ல என்ன சொல்றாங்க? பிராக்டிக்கலாக எப்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செயல்படுத்துறது. ஏன்னா அப்போ தான் மனம் உறுதியாக மாறும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு? நீங்களா ஏதோ சொல்லிக்கிட்டு இல்லைங்க, நீங்களா ஏதோ வாய் திறந்து சொல்லிக்கிட்டு இல்லை, சொல்லி இருக்கிறதான் சொல்றீங்க. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? அப்ப அவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் என்றது யாரு? அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவரே உன் சமாதான காரணர், அவரே உன் ஜெயத்தின் தேவன், அவரே உன் வெற்றியின் தேவன், அவரே உன் வாழ்வின் தேவன். நம்புறீங்களா நீங்க? அவரே உங்களுடைய செழிப்பின் தேவன், அவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை,
உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. சொல்றார், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அதனாலே நாம் என்ன கொண்டு? தைரியம் கொண்டு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆமாம்மா, அவர் வெற்றியின் தேவன், சகாயராமா அப்படின்னு மனசுல எண்ணிக்கொள்வதில்லை. அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வியாதி என்ன செய்யும்? பலவீனம் என்ன செய்யும்? பிரச்சனைகள் என்ன செய்யும்? கடன் பிரச்சனை என்ன பண்ணும்? மனுஷனுடைய எதிர்ப்பு என்ன செஞ்சிடும்? எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் என்னுடைய சகாயர் என்று நீங்கள் சொல்லலாமே என்று நீங்கள் என்ன பண்ணலாமே. ஆமாம், சும்மா இருக்காதீங்க. உங்கள் ஜெபங்களிலே ஒரு அவிசுவாசம் ஏற்படுகிற நிலையில், பயம் வருகிற நேரத்தில் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. வாய் அதுக்கு தான் தேவன் தந்திருக்கிறார். நாவை அதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை அதுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. சொல்லி 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 தான் உங்களுடைய உலகத்தை நீங்கள் உருவாக்க முடியும். அப்போ சொல்லலாமே என்றார். பலவீனத்தையே பேசிக்கிட்டு, அது ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு, அதை விளக்கமா பேசிக்கிட்டு, அதல்ல. என் தேவன் என் சகாயர், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தமும் நடத்த அவர் நல்லவர். அவர் முடிவு பரியந்தமும் நடத்த அவர் வல்லவர். அவர் நம்புறீங்களா? நீங்க அது எல்லாவற்றையும் மோசே கடந்து போகலாம், யோசுவா கடந்து போகலாம், தீர்க்கதரிசிகள் கடந்து போகலாம். ஆனால் என்றென்றும் நிரந்தரமாய் நம்மோடு இருக்க இம்மானுவேலர் என்கிற நாமத்தோடு இயேசுவை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் கொடுத்திருக்கிறபடியினாலே தைரியமா சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர். யார் எனக்கு சகாயர்? கர்த்தர் எனக்கு சகாயர். அவர் எனக்கு உதவி செய்கிறவர், எல்லா காரியங்களும் அவர் வாய்க்க பண்ணுகிறவர், காரியங்களை ஜெயமாக மாற்றி தருகிறவர். அப்ப அவர் எனக்கு சகாயராக இருக்கிறபடினாலே சூழ்நிலைகளோ மற்ற காரியங்களோ எனக்கு என்ன செய்யக்கூடும் என்று நீங்கள் என்ன பண்ணலாமே, சொல்லலாமே. சொல்லாத வரைக்கும் வெற்றி இல்லை, சொல்லாத வரைக்கும் கடவுள் உங்கள் வாழ்க்கையில செயல்பட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறது ஒரு பக்கம். எதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? வாயை திறந்து பேசுறதுக்காக, வாயை திறந்து ஜெபம் பண்றதுக்காக, வாயை திறந்து விசுவாச அறிக்கை பண்ணுவதற்காக, வாயை திறந்து உங்களுடைய மன தைரியத்தின் அல்லது மன உறுதியை வெளிப்படுத்தும்படியாக தான் அறிந்து கொண்டிருக்கிறீங்க. பிரசங்கம் கேட்கறது எதுக்கு? இதை அறிக்கைட்டுறதுக்காக தான். பிரசங்கம் கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டீங்கன்னா, மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன்னா அது ஒன்றும் நடக்காது. விதையை வாங்கி அது நிலத்தில் விதைக்கணும். விதைச்சாதான் அது முளைக்கும், வளரும், கனிகளை அது கொடுக்கும். அதே போல தான் வசனமும். இயேசு அதை போதிக்கிறார் பாருங்க. வசனம் விதைன்றார். விதையை இருதயத்தில் நல்ல நிலமாக இருதயத்தில் விதைங்கன்றாரு. அப்பொழுது அவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்ன்றார். அது அப்போ வெற்றி வாழ்க்கை அப்படி தான் உண்டாகுது பாருங்க. வெறும் பக்தியில் உண்டாகிறது இல்லை, சும்மா வந்தங்க இல்லை கேட்டங்க இல்லை, கேட்டு அதை செயல்படுத்தணும், கேட்டு அதை பேசணும், கேட்டு அதை ஜெபிக்கணும் பாருங்க. அப்படி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் அந்த ஜெயத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் என்பது தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, இன்றைக்கு நம்ம சில காரியங்களை அதோட தொடர்ச்சியிலே பார்க்கலாம் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஒரே கான்டெக்ஸ்டான வசனம் தான், ஆனால் அது 3 பகுதிகளாக பார்க்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18 முதல் 20வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 17 மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18 20 வரைக்கும் பாருங்க. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சம்பவம் என்ன? இயேசு ஒரு இடத்துல அவர் ஊழியத்தில் இருக்கும்போது அவரிடத்துல ஒரு தகப்பன் அவருடைய மகனை கொண்டு வராங்க. மகனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். வாயிலிருந்து நுரைகள்லாம் தள்ளி ஒரு வாலிப மனுஷன் அருவருப்பின் உச்சத்தில் இருக்கிறான். பிசாசு அதுதான், he is not in his control, அவ்வளோதான். அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறான்.
இதை முதலாவது சீஷர்கள், இயேசு அங்கே ரொம்ப பிஸியாக இருக்கிறார், மற்றவரோட பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது சீஷர்கள் ஏற்கனவே இயேசு அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பிசாசை பிடித்த அந்த இளைஞனுடைய அல்லது அந்த மகனுடைய தகப்பன் சீஷர் இடத்துல கொண்டு வராரு. முதல்ல ப்ரே ஃபார் ஹிம், அவரோட இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு கொண்டு வராங்க. ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. அதே திமிருவாதத்தோடு, அதே தன்மைகளோடு, அதே பிசாசின் பிடிகளோடு அவன் இருக்கிறான். இதை இயேசு பார்க்குறாரு. பார்த்த பிறகு அவர் அங்கே போயிட்டு பேச, ஜெபிக்க, அந்த வாலிபன் மேலே இருந்த அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கி போகிறது. இதான் அங்கே நடக்கிற சம்பவம். இதை பார்த்த உடனே சீஷர்கள் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? அதை நம்ம 19வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து, அதை துரத்து விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இதுதான் நிறைய நேரத்தில் பிரச்சனையாக இருக்குது. நிறைய விசுவாசிகளுக்கு என்னென்னா, அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, அவருக்கு நடக்குது, இவருக்கு நடக்குது, ஆனால் எனக்கு நடக்கலை, என்னால் நடக்கலையே, என் வாழ்க்கையில் நடக்கலையேன்னு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் வெளியே எங்கேயும் இல்லை. இது அடுத்த பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனையை புரிஞ்சிருது அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, ஆனால் எனக்கு நடக்கலையே அப்படின்னு கேட்கும் போது, பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேட்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, டைவர்ட் பண்ணி சில நேரத்தில் போதகர்களே, சில நேரத்தில் சபைகளே, சில நேரத்தில் சில கிறிஸ்தவர்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம். சில சபைகள்லாம் எப்படி வளர்ந்ததுன்னு போய் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. ஒரு வாட்டி ஒரு இபி லைன்மேன் இங்கே இருந்தார் இந்த ஏரியாவில். இப்போ இல்லை, அவர் திருப்பதி கொண்டு வந்தால். அவர் நல்ல மனுஷன். ஒரு நாள் காலையில் வந்தார். ஒரு நாள் வந்தார், பேசணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னா, அவரை பார்த்துருக்குறேன், வேறு ஒரு சபையை சேர்ந்தவர் அவர். நான் கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ சர்ச்சுக்கெலாம் போகிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்துருக்குறேன் உங்களை, பரவாயில்ல, எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறது முழுக்க அவிசுவாசமாக இருந்தது. ஏன் போகிறன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் என்ன கேட்கும்போது அவர் சொன்னார், தினமும் வேதத்தை படிக்கிறேன், காலையில் எழுந்து வேதத்தை படிக்கிறேன் வீட்டில். படித்தாலும் அதில் இருக்கிற சத்தியம் ஒன்றும் கதை புரியுது, சத்தியம் ஒன்றுமே புரிய மாட்டேனுது. அன்றைக்கி அவர் கரெக்டாக அந்த பிள்ளையாமுடைய கதையை படிச்சுட்டு வந்து என்கிட்ட அதை சொல்லவும் செய்கிறாரு. இதெல்லாம் படித்தேன்யா, ஆனால் ஒன்றுமே புரியல. அது ஏதோ காசு வாங்கினா, காசு வாங்குறதுக்காக போனால் அங்கே போய் ஏதோ சொன்னான்னு சொல்கிறான், என்னன்னே புரியல, என்னன்னே தெரியல அப்படின்னாரு என்கிட்ட. நான் கேட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்க, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், வழக்கம் போல் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய அது இதுன்னு இருந்ததுயா. அப்போ ஒரு குரூப் வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு சபையோட விசுவாசிகள் பெண்கள் ஒரு 10 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து, உங்கள் வீட்டில் வந்து சூனியம் வச்சுருக்குறாங்க, பில்லி சூனியம் இருக்குது, ஏவல் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் பாஸ்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட், அதில் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு வரமாட்டார். நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வரணும். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறது, அது சரியானதும் கூட. நீங்கள் வரணும் முதல்ல சர்ச்சுக்கு வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணிங்கன்னா இதிலிருந்து முழுசாக உங்களை அவர் விடுதலை ஆக்கிடுவார் அப்படின்னு சொன்னார். அதே போல் நாங்களும் குடும்பமாக வந்தோம். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார், எடுத்தோம். சபையில் சேர சொன்னார், சேர்ந்தோம். கையெழுத்துலாம் எல்லாத்தையும் போட்டு உக்காந்தோம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. இதோட 4 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னார் என்கிட்ட. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. என் மனைவி மட்டும் ரொம்ப பக்தியாக இருக்கிறா. நான் கேட்டேன், என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, யாரோ எனக்கு ஒருத்தன் செய்வனை வச்சுட்டான், அதனால் நான் செய்கிற வேலை, நான் செய்கிற சம்பாத்தியம், எனக்கு வர வருமானம் எதுவுமே சரியில்லை, உருப்படலை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடிப்பழக்கத்தை கூட விட்டுட்டேன் நான், ஆனாலும் வாழ்க்கை மாறல. நான் சொன்னேன், எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நான் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அண்ணன் தம்பிங்க தான் காரணம், அவங்க தான் சூனியம் வச்சுட்டாங்க. இல்லை, என் வீட்டுக்கு வெளியே எலுமிச்சம்பழம் இருந்தது, என் வீட்டுக்கு வெளியே முட்டைத்தோல் இருந்தது, என் வீட்டுக்கு வெளியே ஒரு நாள் வந்தேன், கற்பூரம் எரிஞ்சு அப்படி பாதியாக இருந்ததுலாம் நிறைய சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், இதெல்லாம் அடையாளமானு கேட்டேன். எங்கள் பாஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணாருன்னார். எங்கள் பாஸ்ட் என்ன பண்ணார், கிறிஸ்துவை குறித்து உறுதி செய்கிற வேலையை பாருங்கன்னா, என்ன உறுதி பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க? ஊர் ஒன்றும் மறக்கலை சிலவங்களாம். ஏன்னா சில ஊர் சிலதுக்கு ரொம்ப ஃபேமஸ் எப்போவுமே. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இப்போ கேரளாலாம் போனீங்கன்னா அந்த மாந்திரம் மந்திரிங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னுவாங்க. அங்கேருந்து சில நேரத்தில் யாராவது வந்துட்டானுங்கன்னா அவனுங்களால் அது ஊருக்கு மாற்றிக்க முடியல.
பாஷை மாறாமல் இருந்தால் பரவாயில்ல, அப்பாவை அப்பனே அப்படின்னு கூப்பிட்டா கூட சரி தப்பிச்சு மன்னிச்சு விட்டு போயிடலாம், ஸ்லாங்கு பிரச்சனைன்ட்டு. ஆனால் சத்தியத்தை எப்படி மாற்றுறீங்க? கிறிஸ்துவ ஊழியக்காரங்களாகிட்டீங்க. ஒருத்தன் பிரச்சனைன்னு வரவனும் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணி உன் வீட்டில் சத்தியமாக மாந்திரம் தான் பண்ணியிருக்கான், சந்திரம் தான் பண்ணியிருக்கிறான், அதனால் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பக்கத்து வீட்லேயே இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே, அண்ணன் தம்பிங்களாம். நாங்கள் அவனை முறைச்சிக்கிறோம், அவன் என்னை முறைச்சிக்கிறான், அவன் என்னை எப்போ போட்டு தள்ளலான் இருக்கிறான், நான் எப்போ அவனை வாய்ப்பு கிடச்சி அடிக்கலான் இருக்கிறேன். பகையும் விரோதமும் குரோதமும் அவருக்குள்ள அப்படியே வருது பாருங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி என்ன இது படிச்சிங்கன்னு கேட்டேன். நான் படித்தேன், ஏன் ஒன்றுமே புரியல அப்படின்னாரு. இங்கே தான் நின்று பேசினேன், வெளியே தான். அன்றைக்கி நம்ம ஆளுங்க யாரோ பைபிள் எங்கேயோ வச்சுட்டு போயிருந்தாங்க, அதை எடுத்து அவர் கையில் கொடுத்து நீங்களே தரங்க, நீங்களே பாருங்கன்னு திறந்துக்கிட்டே வந்தார். அவர்கிட்ட அந்த குறிப்பிட்ட வசனத்தை காமிச்சு, இது பிள்ளையாம் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை, இதையும் படிச்சிங்களான்னு படித்தேன்யா. அது என்ன சொல்லுது? அது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவன் சிங்கம் போலும், கிடர் சிங்கம் போலும் நிமிர்ந்து எழுந்து மடங்கி படுத்துக்கொள்வான், அவனை எழுப்புகிறவன் யார்? இதெல்லாம் அதில் இருக்குது பாருங்க. நான் கேட்டேன், இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இல்லை, எங்கள் பாஸ்ட் ஒன்றும் இந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்கல. செத்தாலும் சிலவெல்லாம் அதெல்லாம் எடுக்க மாட்டான். ஏன்னா எடுத்துட்டான்னா வியாபாரம் போயிடும். ஹலோ, ஏன் வியாபாரம் எதில் ஓடிட்டு இருக்குது? இப்போ மந்திரமும் தந்திரத்துலேயும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. வேதம் சொல்லுது, நீ இஸ்ரவேலா இருந்தீன்னா உனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. நீங்கள் நம்பவே மாட்டீங்க பாருங்க. அடுத்த செகண்டே அந்த ஆளுக்கு அவருக்கு அந்த மனுஷனுக்கு முகம்லாம் மலர்ந்து இப்போ நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறார் ஈவியில். எங்கேயாவது ரோட்டில் கூட பார்த்தோன்னா நான் ஷார்ட்ஸு ஒரு சாதாரணமாக டிஷர்ட் போட்டுலாம் போவேன். எங்கேயாவது போயிட்டேன்னா வண்டியை இறங்கி லுங்கியை கீழே இறக்கி விட்டு ஐயா பிரேஸில் அடுன்றாரு. ஏன் சொல்கிறார் பாருங்க, அன்னைக்கு கண்ணு திறந்துச்சு. என்னன்னா என் மனைவி இங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, போனால் நான் பெரிய இடமா தான் போவேன், இங்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்ட்டாயா. அதனால் ஏவாள் முடியாதுன்னா ஆதாமு ஆமாம் அந்த பழத்தை சாப்பிட்டு தான் ஆகணும். ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க இருங்க, ஆண்டவரை தேடுங்க, டவுட் இருக்கும்போது வரேன்னார். இல்லை, அதுக்கு டைம் இல்லை. அன்றைக்கி முதல் தரம் வந்தீங்க, ஃபஸ்ட் எய்டு மட்டும்தான் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு இங்கே சண்டே மட்டும்தான் அப்படின்னு நான் பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் சொல்ல வரேன். என்னது, பைபிள் படிக்கிறாங்க, சபைக்கு போகிறாங்க, சபையிலே சில நேரத்தில் எப்படி டைவர்ட் பண்ணி விட்டுறாங்கன்னா, இல்லை நீ வரலாம், பாட்டு பாடலாம், ஆவியில் நிறையலாம், துதிக்கலாம், ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கும், ஆனாலும் மந்திரம் உனக்கு பலிக்கும், மந்திரம் இருக்குது, மந்திரம் செய்ய முடியும், நம்ப வைக்கிறது இருக்குது இல்லையா? அதான் பிரச்சனை. அதாவது சிம்பிளாக சொன்னால், உன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அவர்கிட்ட சொன்ன பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் நம்பணும். இப்போ நான் இஸ்ரவேல், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதுக்கப்புறம் பெரிய சாட்சி அவர் சொன்னார் பாருங்க. அப்புறம் சொன்னார், என் தம்பி அண்ணங்கள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறோம். நானாக தான் போய் பேசினேன் அவங்கக்கிட்ட, இப்போ அன்பாக இருக்கிறாங்க, இப்போ தம்பி கல்யாணத்தை நான் தான் எடுத்து நடத்துகிறேன்லாம் பேசினார். அன்றைக்கி பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலை தான் ஆக்கணும். பேசுறது புரியுதா இல்லையா? அப்போ என் மனைவிகிட்ட சொன்னேன், இந்த சேஞ்சஸ் காரணம் அவர் தான். என் மனைவி சொன்ன, ஒரு நாள் காணிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவோம். அப்படி பழக்கம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க, எல்லாத்துக்கும் காணிக்கை எடுத்துகிட்டு வா. நான் தான் என்னை பற்றி சொல்லியிருக்கிறேனே, ஒரு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கூட அடுத்த செகண்ட் அது எங்கே இருக்குன்னு நான் தேடணும். நான் அதை கடவுள் என்னை அப்படி உண்டாக்கினதுக்கு, படைத்ததுக்கு, உருவாக்கினதுக்கு, சிருஷ்டித்ததுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஒருவேளை கருமையாக சேர்த்து வைக்கிற ஆளாக இருந்தால், வேல்யூ ஆஃப் த மணி உடையவனாக இருந்தேன்னா, ஆனால் அதுக்கு தான் ஊழியம் செஞ்சு ஆகணும். யார் எவ்வளோ தருவோம், 3000 உட்காந்துருக்குது, 5000 2000 அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி தான் ஊழியம் நடக்குது பால் நேரத்தில், குறையா இல்லை. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு விசுவாசி போயிட்டானா 2000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்வாங்க என்கிட்டே. நான் 2000 ரூபாய் அவன் தசமாக தருவான், இந்த வாட்டியாது காலி. அப்போ வேல்யூ எப்படி வச்சுருக்கிறாங்க? ஒரு நகை மாதிரி வச்சுருக்கிறாங்க, ஒரு பொருள் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒரு விசுவாசி அப்படி இல்லை. அவன் தேவனுடைய மனுஷன், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய அழைப்பு அவனுக்கு இருக்குது. தேவன் அவனை குழியில் இருந்தோம், குப்பையில் இருந்தோம், அழுக்கில் இருந்தோம், உலக கலாச்சாரத்தில் இருந்தோம், பிசாசின் புடியில் இருந்தோம், அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். மனக்கண்களை திறந்திருக்கிறாரு, அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறாரு, அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாரு. அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் இன்னைக்கு. அவனை அப்படி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ரகம்லாம், அவன் வேல்யூ என்ன, அவனுடைய குணம் என்ன, அதெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட் ஆர் தான் பார்க்கணும்.
என்ன வேதம் தான் கற்றுக் கொடுக்குது. சவுல் பெரிய கொலைகாரனா மாறிட்டான், அசுத்தாவி உள்ள வந்துருச்சு, பரிசுத்தாவி போயிருச்சு. பட் டேவிட் never underestimated Saul in his value. ஆனால் தாவீது ஒருபோதும் சவுலை அவனுடைய நிலையில் இருக்கக்கூடிய தகுதியில் பார்க்கவே இல்லை, வேல்யூவில் பார்க்கவே இல்லை, தரத்தில் பார்க்கவே இல்லை. எப்படி பார்த்தான்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவ்வளோதான். அவன் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? அவனை கொன்னுடு, அவனை போட்டுடுன்றான். கூட இருந்தவன்லாம் ஐடியா கொடுக்குறான், சிம்பிளாக சொல்கிறான், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். he was anointed by the God. அந்த பார்வையில் மட்டும்தான் பார்க்கணும் பாருங்க, அது சரியானதாக இருக்கும். அது அப்போ பல நேரத்தில் பிரச்சனை என்னன்றது சொல்லி கொடுக்குறதில்ல. சபையோடைய மைனஸாக நான் அதை பார்க்குறேன், கிறிஸ்தவருடைய மைனஸ் இதெல்லாம் இருக்குது. பிரச்சனைன்னும் போது எதையோ பார்க்குறாங்க, சொந்தக்காரங்க அவங்க இவங்க சூனி வச்சுட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறாங்களே தவிர, இயேசு எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. எங்களால் ஏன் செய்ய முடியாமல் போச்சுன்னு கேட்குறாங்க. அது சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சிம்பிளாக டைரக்டாக சொல்கிறாரு 20வது வசனத்தில், அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். எதனால தான் பிரச்சனை? அது வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்குது. காரணம் என்ன? எல்லாரும் சொல்லுங்களேன். இந்த சபைக்கு வந்து இவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்ட பிறகும் மைண்டு மாறிடக்கூடாது, வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுக்கு, பிரச்சனைக்கு, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? யாருடைய அவிசுவாசம்? யாருடைய அவிசுவாசம்? யார் மேலே இருக்கிற பிரச்சனை? உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனை, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, உங்களுடைய அவிசுவாசம். அப்போ யாருக்கு வேலை இருக்குது? உங்களுக்கு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? அவிசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் இப்பொழுது என்னவாக மாறணும்? விசுவாசிக்கிறவர்களாய் மாறணும். பயத்தோடு இருக்கிற நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக மாறணும். புலம்பிக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆனந்த கள்ளிப்புள்ளவர்களாக மாறணும். அப்போ மாறணும்னா சேஞ்சஸ் ஷுட் பி ஸ்டார்டட் ஃப்ரம் யூ. மாற்றம் என்பது உங்களிடத்திலிருந்து அதை ஆரம்பிக்கணும். அது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுன்னு அவங்க இவங்களெல்லாம் காமிக்க வேண்டியதில்லை. அவங்களாம் காரணமாக இருந்திருக்கலாம். எப்படி? ஏதோ ஒரு விதத்தில் அவங்க செயல்பட்டுருக்கலாம், செஞ்சுருக்கலாம், பண்ணியிருக்கலாம், உங்களை தோற்கடிக்கணும்னு நினச்சிருக்கலாம், அதுக்குரிய கிரிகளை செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அதனாலே நீங்கள் தோற்கடிக்கப்பட முடியாதுன்றார். ஏன் கூடாமற் போயிட்டு, ஏன் நடக்காமல் போச்சுன்னா காரணம் என்ன? உங்களுடைய அவ்விசுவாசத்தினால தான்றார். எதனால தான்? அது உங்களுக்குள்ளே இருக்கிற அவ்விசுவாசம். அப்போ எப்படி அது விசுவாசமாக மாற்றுறது? ஹவு டு சேஞ்சஸ் எ ஃபெய்த்? எப்படி விசுவாசம் வரும்? அவ்விசுவாசம் விசுவாசமாக மாறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம் கேள்வியினாலே. அவிசுவாசம் இருக்குது ஒரு காரியத்தில். அப்போ எதை குறித்து நீங்கள் கேட்கணும்? எது குறித்து கேட்கணும்? அது குறித்த காரியத்தை தான் கேட்கணும். வியாதி இருக்குது, இல்லை கடன் பிரச்சனையே இருக்குதுன்னு வச்சுப்போமே. கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, தூங்க விடுறதில்ல, நிம்மதியாக இருக்க விடுறதில்ல அப்படின்னா அதனால உங்களுக்கு பயம் இருக்கும், அவிசுவாசம் கூட இருக்கும். இது எப்படி பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம், எப்படி நடக்க போகுதுன்ற அவிசுவாசம் இருக்கலாம். ஆனால் அது விசுவாசமாக மாற்றுறது எப்படி? அதுக்கு தான் வேதத்தை கொடுத்துருக்கு. அதுதான் யோசுவா சொன்ன, இந்த நியாய பிரமாண புஸ்தகம்னு வாயை விட்டு கரெக்டாக தேடி எடுத்து படிக்கணும். வேதத்தை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கக்கூடாது. யூ ஷுட் சர்ச் அண்ட் ஃபைண்ட் அண்ட் யூ ஷுட் சீக் இட். இயேசு அப்படி தான் சொல்லுங்க, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். என்ன பண்ணுவீர்கள் நீங்கள்? அது வெறும் வேலையை தேடுறதுக்கோ பணத்தை தேடுறதுக்கோ சொல்லலை இயேசு. வசனத்தை தேடுறது தான் முக்கியமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற வசனத்தை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இல்லாத வசனமே கிடையாது வேதத்தில், எல்லாவற்றையும் குறித்து இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குதா? அப்போ எடுங்க, உபாகம் 28 எடுங்க, வாக்குத்தத்தங்களை படிங்க. அங்கே சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறார்? நீயோ கடன் வாங்குவதில்லை, நீயோ கடனை நல்லா சொல்லுங்களேன். ஆண்டவரே என் கடனை அடையும் நிறைய ப்ரேயர் பண்ணுவாங்க. அது தப்பான ப்ரேயர். அது அந்த ப்ரேயருக்கு ஆண்டவர் செவி தர மாட்டார். ஏன்னா அது வசனத்திலே இல்லை. கடனை அடைப்பான்னு வசனமே அங்கே அவசியம் இல்லாத ஒரு வேலை. அது கடன் அடைப்பான்னு சொல்ல, கடன் வாங்க மாட்டாய், கடனை நீங்கள் அப்படி தான் ப்ரேயர் பண்ணணும். கடனை அடைக்கணும்னா, கடன் முற்றிலும் போகணும்னா, ஆண்டவரே நான் கடன் இனி வாங்குவதில்லை, ஆனால் என்ன பண்ணுவேன்? கடனை நல்லா சொல்லுங்களேன். இருக்கிறவங்க தான் தர முடியும். ஹலோ, பேசுறது புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? என்கிட்டே லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் இருக்குதுண்ணா, என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். நான் இல்லையே, எனக்கு தேவைப்படுது, நானே கடன் அடைக்கணுமே. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்குறாரு பாருங்க. இருந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? நான் பூட்டி வைக்கிறது கொடுக்கல அதை. ஹலோ, இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு பாட்டியம்மா இரும்பு பெட்டியிலேருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 500 ரூபாய் நோட்டு, பழைய 500 ரூபாய் நோட்டு, அது முடிஞ்சு போய் எவ்வளோ நாள் ஆகுது? அது முடிஞ்சு 10,000 பிரச்சனை வந்துடுச்சு. அதுக்கப்புறம்
நாட்டில் 10,000 பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துருச்சு. இந்த அம்மா இப்போ எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. நான் இரும்பு பெட்டியில் வச்சு பத்திரமா வச்சுருந்தேன், செல்லு அரைச்சிருச்சான். பரவாயில்ல, அதாவது சாப்பிட்டு போட்டோம், இப்போ அதாவது என்ன பண்ணிட்டு போட்டோம், சாப்பிட்டு போட்டோம். கேட்குறாங்க பாருங்கள் ஒருத்தர், இப்போ ஏன் எடுத்த அது அப்படின்னு கேட்குறாங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் அதை எடுத்த, சேர்த்து வச்சு இப்போ ஏன் எடுத்தேன். இல்லை, இதை நிறைய சேர்த்து வச்சு வட்டிக்கு விடலான்னு ஒருத்தர் சொன்னார், அவர் வந்தார் இப்போ கரெக்டாக. பாட்டியம்மா எப்படியும் அதுக்கு 80 வயசுக்கிட்ட அந்த அம்மா நெருங்கிட்டு இருக்கோம். எவனோ ஒருத்தன் மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு பெருசாக பிளானை போட்டு அந்த அம்மாவை கெடுத்து சேர்த்து வை, அமுக்கி வை, உள்ள நொந்தி வைன்னு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டான். அது என்ன பண்ணிருச்சு, அது ஒரு குடிச்ச வீடு மாதிரி இருந்தது பாருங்கள். நியூஸில் போட்டிருந்தான், பாலிமரில் தான். போயிட்டு மொத்தத்தையும் செல்லு அரிச்சு ஒரு ரூபா நோட்டு கூட இல்லை, இருந்தாலும் 10 பைசாக்கு இப்போ அது எங்கேயும் எடுத்துக்க மாட்டான். பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ சேர்த்து வைக்கிறதும் மறைச்சி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தேவன் நம்ம கொடுத்துருக்கிறதே பிறகு நல்ல வார்த்தை. அது பொருளாதாரம். என்ன ஆதாரம் அது? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு சொல்கிறாரு, இங்கே எல்லாமே இருக்குது. எதுக்கு? பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் பார்த்து ருசிக்கிறதுக்குன்றார். எல்லா பழங்களையும் நீ பறித்து சாப்பிடுவாயாகன்றார், புசிப்பாயாக. பொன் விலையும் பூமி இருக்குது, எடுத்து அதை பயன்படுத்து. அதான் சொன்னார், பயன்படுத்துன்றார். அதை பண்படுத்தி காத்துக்கொள். செய்யலை பாருங்க. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நம்ம அதை விசுவாசிக்கணும். கடனை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், அது நிறைய சொல்லுவாங்க. பிரதர் அவர் நடுத்தருக்கே வந்துட்டாராம் பிரதர், அந்த ஆக்டர் நானும் ஒன்னாடா. புரியுதா இல்லையா? நிறைய பேர் அப்படி அந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் அனுப்புவான் நமக்கு. பார்த்துருங்க, வாட்ஸ்அப் வந்தாலும் வந்துச்சு, ஈஸி ஷேரு. ஏன்னா இல்லை முன்னெல்லாம் வந்து 4 பேர் காதில் வந்து சொல்லி உங்களை கீழே டவுன் பண்ணணும். இப்போ அந்த வேலைலாம் இல்லை, ஈஸியாக ஒரு நெகட்டிவாக ஒன்று இருக்குது, அது தூக்கி என்ன பண்ணிடுறது, ஷேர் பண்ணி விட்டுறது. எங்களோட ஒரு தம்பி வந்தான்னு சொன்னோம் இல்லைங்களா, அவன் பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல அடிப்பட்டால் கூட எந்த கடைக்கு போனாலும் சரி, டீ அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆஃப் சுகர் அப்படின்வான். ஏன்னா எங்கே போனாலும் 20 நாள் அவங்க கூட இருந்தேன் பாருங்க, எங்கே போனாலும் ஆஃப் சுகர்ன்ற அசிங்கமாக இருக்குதுரா. அது ஒன்று சுகர் இல்லாமல் குடிச்சிரு, இல்லை மொத்தமாக சுகராக போடு. அங்கே ஹிந்திக்கு போனோடனே கம் சுகர் அப்படின்றான், கம்னா கம்மி சுகராக போடுன்றான். இதில் என்ன ஆயிடுதுன்னா பல நேரத்தில் இந்த டீ மாதிரி எனக்கு வந்துடுது, எனக்கு சமக்கம், என் நம்பர் ஃபுல்லாக போட்டு குடிக்கிறாள். நம்ம அதான் கேட்டேன், உங்க கூட வந்தாலும் வந்தேன், இந்த மாதிரி டீ எல்லாம் குடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது சொல்லிட்டாங்களா, ஏன் இப்படி அலறி சாவற? சாக்லேட் எடுத்துகிட்டு போனோம் பாருங்கள், அங்கே அந்த ஹை ஆல்டிடியூடில் அது கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அது சாப்பிட்றான்னா, ஐயோ நான் அதை பார்க்குறதே இல்லைன்ட்டான். தொடர்றது 2வது, நான் பார்க்குறதே இல்லைன்ட்டான். யோசிப்பு கேரக்டர் வந்துட்டான், நான் பார்க்குறது கூட அதை இல்லை அப்படின்ட்டான். நான் சொன்னேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இப்படியே இருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடுவேன். நீ முதல்ல என்ன பிரச்சனைன்னு ஒரு நாள் உட்காந்து ரூமில் பேச ஆரம்பிச்சு சொன்னான் பாருங்க. டாக்டர்கிட்ட போல் பிளட் டெஸ்ட் எடுக்கல, எதுவும் எடுக்கல. சின்ன பையன் அவன், நல்ல ஆரோக்கியமானவன், நல்லா செயல்படுற ஆள், அவன் வேலை செய்கிற ஆள். கூட இருக்கிறவன் ரூம்மேட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டான், உனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா உனக்கு டயபெட்டிக் சுகர் ஹையில் இருக்குது, திடீர்னு ஒரு நாள் எழுந்துக்கும் போது கை கால் வராது, இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுலேருந்து இப்போ தான் அவனுக்கு குழந்தை பிறந்து 8வது மாதம் ஆகுது. சொல்கிறான் பாருங்க, குழந்தைக்கு கூட நான் சாக்லேட்டை வாங்கிட்டு போகிறது இல்லைன்றான், வெறும் பழம் இது மாதிரி தான் வாங்கிட்டு போகிறான். சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப ஓவராக போகுதுரா. எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான், பயம் உள்ளத்தில் உண்டாயிருச்சு. உண்டான உடனே வெளியே வந்திருக்கிற வந்த நாள்லேருந்து கம் சுகர்னாலே உனக்கு தான் வரும் போல இருக்குதுரா. 10வது உங்க கூட இருந்தால் எனக்கு வேறு பிரச்சனை எனக்கு. அப்புறம் அவனுக்கு எடுத்து சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா கடைசி ஒரு 3 நாள் என் கூட சேர்ந்து நல்லா சாப்பிட வச்சு அவனுக்கு கொஞ்சம் பயத்தெல்லாம் தெளிய வச்சு அனுப்பி விட்டேன். ஒன்றும் கிடையாது, சாப்பிடு. உனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தால் எடுத்து பார்த்து டாக்டர்கிட்ட பார்த்து ஒரு மாத்திரை வாயில் போட்டு இருக்கிற வேலையை பாரு. சிம்டம் சொல்லிட்டானா, சாட் ஜிபிடியில் பார்த்துட்டேன். அதுவே ஒரு போஸ்டர் ரெடி பண்ணோமா, பிக்சர் ரெடி பண்ணோமா, அதோடு நிப்பாட்டிக்கணும். சாட் ஜிபிடினா பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா, ஞானத்திலும் அறிவிலும் சிறந்ததுக்கு. கூகுளில் இருந்து அதே ஃபார்மெட்டை கொண்டாந்து இதுக்குள்ளே போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறான், அவ்வளோதான். அது இஷ்டத்துக்குன்னு போட்டு தள்ளுது. அது நிறைய பேர் அது தேவ வாக்காக மாற்றிடுறான். நான் சொல்கிறது, இதை தேவ வாக்காக மாற்றுகள். எதை? தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ எதை பேசணும்? பிரச்சனைகளை அல்ல, பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை, வசனங்களை, அதன் அடிப்படையில் இருக்கக்கூடியவில்லை. யாராவது வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கை உனக்கு இல்லை, போச்சு, வயசாகினே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். உனக்கும் வயசாகிற மாதிரி எனக்கும் ஆகுது, ஆனால் உன்னை விட நல்லா இருப்பேன், உன்னை விட வாழ்ந்துருப்பேன்,
தேவன் அதுக்கான எல்லா கிரியைகளையும் செய்திருக்கிறார். நான் கடவுளை நம்புகிறேன். எனக்கு ஒரு சேதமும் கிடையாது, ஒரு பாதகமும் கிடையாது. நீ தான் பரிதாபத்துக்குரியவன், நீ உன் வேலையை பாரு, நீ என்ன பார்த்து பரிதாபப்படாத. இயேசு சொன்ன மாதிரி தான் இஸ்ரவேல் இந்த எருசலேம் ஸ்திரீகள்லாம் ஓன்னு அழுகுறாங்க. சொன்னார் இல்லையா ஒரே வார்த்தை, ஸ்திரீகளை எனக்காக அழாதிருங்கள். பிரச்சனை யாருக்குன்னே தெரியாமல் இருக்குது, எனக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை பிரச்சனை யாருக்கு தான்? அவ்விசுவாசியாக இருக்கக்கூடிய மோசமான புருஷர்களை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் தான். அவனுங்க தான் இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. சிலுவையில் கிறிஸ்துவை அடிக்கிறதுக்கு, காரி துப்புறதுக்கு எல்லா வேலையும் உங்கள் புருஷங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அழுங்கள், எனக்காக என்ன பண்ணாதிருங்கள். அந்த தைரியம் எங்கேருந்து வருது பாருங்க. ஏன்னா அந்த தைரியம் திடீர்னு வரதில்லை. அதே தைரியம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிலாத்துக்கிட்ட பேசுது. பிலாத்து சொல்கிறாரு, இஃப் ஐ திங்க் ஐ கேன் ரிலீஸ் யூ, நான் நினச்சா உன்னை விடுதலை ஆக்க முடியும்னாரு. இயேசு பதில் என்ன கொடுத்தார்? பாரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உமக்கு என் மீது எந்த விதமான அதிகாரமும் இல்லை. என்ன தெளிவு பாருங்க. அந்த தைரியத்தை தான் சொல்கிறேன். அது சும்மா வரதில்லை. இயேசு ஞானத்திலும் அறிவிலும் மனுஷருடைய தயவிலும் தேவனுடைய தயவிலும் அவர் அதிகமாக வளர்ந்தாலும் இருக்குது. அப்போ நீங்கள் அதில் வளரணும், தேவனுடைய ஞானத்தில், அறிவில். இப்போ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்ன? இங்கே அதை தான் பார்க்குறோம். சீஷர்களுக்கு அதான் பெரிய கேள்வி. உங்க கூடவே இருக்கிறோம், சர்ச்சுக்கெல்லாம் வந்தோம், ஆனால் எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சு? எங்கள் வாழ்க்கை ஏன் இந்த குறைவு இருக்குது? எங்கள் வாழ்க்கையிலே இந்த கஷ்டத்தில் இருக்குது? எங்கள் வாழ்க்கையில ஏன் மாறலன்னா காரணம் வேறு யாரும் இல்லை, காரணம் உங்களுக்கு இருக்கிற அவ்விசுவாசம் தான்டார். எதனால தான் அது? அவ்விசுவாசம் தான். தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிற மனமாக என்ன பண்ணுங்கள், மாறுங்கள். அடைப்பேன், ஜெயிப்பேன், முன்னேறுவேன், விடுதலையாவேன், சமாதானத்தை பெறுவேன், வெற்றி பெறுவேன். உறுதியாக இருங்க. அதில் நிச்சயமாக பூரண சமாதானத்துடன் தேவன் உங்களை காத்துக்கொள்வார். நம்புறீங்களா நீங்கள்? அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இயேசு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி. எப்படி? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், என்ன விசுவாசம் இருந்தாலங்க, நம்ம விசுவாசத்தில் பாருங்க, தேர் இஸ் அன் விசுவாசத்தில் அளவுகள் இருக்கிறது. என்ன இருக்குது அங்கே? அளவு இருக்குது விசுவாசத்தில், சின்னது பெருசு. ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது சொல்லுது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் என்ன ஆனான் அவன்? எக்ஸ்பர்ட்டாக இருந்தான் அவன். அவ்விசுவாசப்படக்கூடிய காரியங்கள் எது வந்தாலும் விசுவாசிக்கக்கூடிய மனமாய், இருதயமாய் அவன் மாறினான். அப்படிப்பட்ட சிந்தை அவனுக்கு உண்டானது. அப்போ இங்கே அதுதான் சொல்கிறாரு. இங்கே கடுகு விதையில் இப்போ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சா? உங்களுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசத்தை, அவநம்பிக்கையை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிற மனமாக, தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற இருதயமாக நீங்கள் மாறணும். அதுக்கு என்ன? சின்னதுலேருந்து ஆரம்பிக்கின்றார். பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல. கடுகு விதையளவு விசுவாசம்ன்றார். என்ன விசுவாசம் அது? ஒரு சின்ன விஷயத்தில் ஆண்டவரை உறுதியாக நம்பி பாருங்க, அது நடக்கும். நடக்கும்போது அங்கிருந்து ஆரம்பிங்க உங்கள் விசுவாசத்துடைய அளவை. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்க, பெருசாகுங்க. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் சொல்கிறாருங்க, நீங்கள் இந்த மலையை பார்த்து, நீங்கள் இந்த ஏதோ ஒரு மலை இருந்திருக்கும் போல இருக்குது. ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறாரு எப்பவுமே. கடுகு விதையில விசுவாசம், அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் சொல்கிறது என்னது? பெரிய மலை. கலைக்கும் அந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்னுவாங்க இல்லையா? அப்போ மலைக்கும் கடுகும் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்கும், சம்மந்தமே கிடையாது. சொல்றாரு கடுகு அளவு விசுவாசம் பெரிய மலை என்ன பண்ணுமாங்க? பெயர்க்கும்டார். என்ன பண்ணுமா அது? எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்புறம் போ என்று. ஹலோ, மலையை பார்த்து என்ன பண்ணுமா? அப்புறம் போ என்று நினைச்சேன், போகாது. யோசிச்சேன், போகாது. ஹலோ, வேற மாதிரி ஜெபிச்சேன், போகாது. மலையை டைரக்டா பார்த்து, மலையே நீ பெயர்ந்து போ என்று சொல்ல. பெயர்ந்து, மலையை பார்த்து என்ன பண்ணும்? பெயர்ந்து போ என்று சொல்ல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அதை ஏன் நிறைய பேர் அதை சில நேரத்தில் பாருங்க, எழுத்துக்களை நேரடியாக எடுத்துக்கொள்வதும் மறைமுகமாக சொல்லக்கூடியதுமா இருக்குது. அப்போ இந்த இடத்துல மறைமுகமாக ஒரு காரியத்தை சொல்றார். மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்று இருக்கிற பெரிய காரியங்கள், உங்களுடைய விசுவாசம் கடுகு அளவு இருக்கிற விசுவாசம், அந்த கடுகு அளவு விசுவாசம் என்னங்க பண்ணிடும்? கடுகு அளவு விசுவாசம் என்னங்க செஞ்சிடும் சொன்னா சொல்றாரு, நீ எதை உறுதியாய் பெருசா முடியவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்களை, மலை போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தோல்விகளை, வியாதிகளை பெயர்ந்து போ என்று நீ சொல்ல என்ன ஆகும்? அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பாயிண்ட் என்ன? பெரிய பிரச்சனை தான். உங்களை நீங்க யோசிக்கும் போது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா விசுவாசத்துக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. அது கடுகு விதை அளவு இருக்கிற விசுவாசம். கடுகை சின்னது, அதுக்கு விதை வேற.
ஹலோ, கடுகு விதை அளவுக்கு ஒரு விசுவாசம். அப்போ தினமும் வேதத்தை படிக்கிறது எதுக்கு? சபைக்கு வர்றது எதுக்கு? பிரசங்கத்தை கேட்கறது எதுக்கு? Your mind and heart should change as a faith. இருதயமும் மனமும் விசுவாசிக்க கூடியதாய் மாற வேண்டும். எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? அதுக்கு தான் வரீங்க. அது மாறாம வெறும் பக்தி இருந்தது, நல்ல பாடல்கள் இருந்தது, அதை ரசிக்கிறது மட்டும் இருந்ததுன்னா மழை பெயராது, மழை நகராது, விசுவாசம் இருக்காது. இந்த சீசரில் போல பல முறை கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்கும். பாஸ்டர்கிட்டையும் ஆண்டவர்கிட்ட கூட, ஆண்டவரே என்ன ஆச்சு ஆண்டவரே, ஜபம்லாம் பண்ணனே கால் எழுந்து, ஆனால் ஒன்றுமே நடக்கலை, மாறல அப்படின்னு கேட்டால் பிரச்சனை சொல்லுவார். உங்ககிட்ட தான் பிரச்சனை, உன்னுடைய அவிசுவாசம் தான் காரணம். யோசிப்பார். உன் சூழ்நிலைகளை குறித்து நீ என்ன நம்புகிறாய், நீ என்ன விசுவாசிக்கிறாய், உன் சூழ்நிலைகளை குறித்து நீ எவ்வளோ உறுதியாக இருக்கிறான்றதை நீ பாரு. நீ உன் சூழ்நிலைகளை குறித்து நீ எப்படிப்பட்டதாக இருக்கிறாய், தெளிவாக இருக்கணும். என்னது? கடுகு விதை அளவு இருக்கிற விசுவாசம், தேவன் மேலே இருக்கிற விசுவாசம், தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறபடினாலே இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொல்ல அது என்ன பண்ணும்? அது அப்புறம் போகும்ன்றார். என்ன ஆகும்? அது கடந்து போகும்ன்றார். அந்த மலை இடிந்து போகும்ன்றார். அந்த மலை நகர்ந்து போகும்ன்றார். அது இல்லாமல் போகும்ன்றார். அது எப்போ நீ சொல்ல, அது ரொம்ப முக்கியம். எப்போ நீ அந்த விசுவாசிக்கிற விசுவாசத்தை வாயை திறந்து சொல்ல, விசுவாசிக்கிற விசுவாசத்தை வாயை திறந்து பேச, விசுவாசிக்கிற விசுவாசத்தை வாயை திறந்து ஜெபிக்க நீ சொல்ல, மலை பெயர்ந்து போகும்டா. நீ மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லாத வரைக்கும் அது என்ன பண்ண போறதில்ல? என்ன பண்ண போறதில்ல? கடனை பார்த்து போன்னு சொல்ற வரைக்கும் என்ன பண்ண போறதில்ல? வியாதியை பார்த்து போன்னு சொல்ற வரைக்கும் நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், யூ கேன் யூஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ரெண்டுத்துக்குமே பயன்படுது. அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். நல்லதுக்கும் அதை பயன்படுத்த முடியும், தீயதுக்கும் அதை பயன்படுத்த முடியும். ஹலோ, ஆனால் அதோடைய பலன் என்னன்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதோடைய பலன் என்னன்னு பார்க்கணும். என்னோடய சொந்தக்காரில் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவருடைய மனைவி எப்படின்னா, என்னோட அத்தை அன்பில் உச்சகட்டம். அதாவது எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இந்த பழங்காலத்து ஆளுங்கன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சிலர்லாம் அப்படி பைத்தியமாக இருப்பாங்க புருஷன் மேலே. பார்த்துருக்குறீங்களா? புருஷனை பயங்கரமாக கனவு கண்டு வச்சுருப்பாங்க. அவனை ஒரு லிமிட்டாக வைக்கிறது இல்லை. ஹலோ, புரியுதா இல்லையா? புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அது ஒரு லிமிட்டு, அது ஒரு இடத்துல வச்சு தான் பார்க்கணும். அதை தூக்கிட்டு தலை மேலே வச்சுட்டோம்னா அது ஒரு பாரமாயிடும். சிலவங்களாம் பெரிய ஹீரோ மாதிரி, பெரிய இது மாதிரி, அஜெண்டா மாதிரி பண்ணுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அது ஒரு விதமான சைக்கோமேனியா. அது கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும். ஏன்னா முத்தி போச்சுன்னா அது எங்கே போய் நிறுத்தும் தெரியுமா? ஒரு கட்டத்தில் வெறுத்துரும். இவ கூட போய் குடும்பம் நடத்துறதா? அதில் அவங்க எப்படி தெரியுமா? காலைல என் புருஷன் கண்ணை விழித்தால் என் முகத்தை தான் பார்க்கணும். நைட்டு தூங்க போகிறாரா, கண்ணை மூடும் போது என்ன தான் பார்க்கணும். தங்கச்சி, அக்கா, அங்கே இங்கே எங்கேயும் போகக்கூடாது, வீட்லேயே தான் இருக்கணும். அந்த அம்மாவுக்கு பாருங்கள், வீட்டில் இருந்து நல்லா படித்தவங்க தான், வீட்டில் தான் இருந்தது, புருஷனை தவிர வேறு எதுவும் கிடையாது. சரி, இது ஒரு கட்டத்தில் எங்கே போய், அப்போல்லாம் நான் ரொம்ப ஒரு 10வது 11 தான் படிக்கிறேன் நான். ஒரு முறை இங்கே எங்கள் அம்மாவுடைய தம்பி தான்றதுனால வீட்டில் இங்கேருந்து பேசிக்கிட்டே இருந்தார். அவங்க வீடு இங்கே தான், ஓரிகை தான். இந்த அம்மா அங்கே இருந்தது பாரு, இங்கே வந்துட்டார். நேராக அங்கே போயிட்டு இப்படி வந்திருக்கணும். இவர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக எப்படி வந்துட்டார். இது கேள்விப்பட்டவொடனே அங்கேருந்து சர்ன்னு வந்துருச்சு. இந்த அம்மா இங்கே புடவையை தூக்கி இப்படி மடித்து கட்டிக்கிட்டு காணாமனான்னு திட்டுச்சு. கெட்ட வார்த்தை பேசலை. உனக்கு பொண்டாட்டி தானே முக்கியம், உன்னை பார்க்காம நான் ஒரு வாரமாக எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன், பிள்ளைங்களை பார்க்காம இனி எப்படி இங்கே நிற்கலாம் நீ? அவர் நைட் லேட்டாக வர்றார். அப்போல்லாம் ஓரிக்கை ரொம்ப உள்ள, இப்போ நல்லா மெயினாக அழகாகிடுச்சு. அப்போ அங்கே ரொம்ப ஆட்டோவோ பஸ்ஸெலாம் இருக்காது. அதனால் இது மெயினாக இருக்கிறதுனால அவர் ஆட்டோ விட்டு இறங்கி இங்கே நேராக இங்கே வந்துட்டார் உள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். அவருக்கு 2வது நிம்மதி அவருக்கு தேவை. இங்கே ஒரு தனியாக ரூமில் அமைதியாக படுத்து தூங்குவார். தூங்கி எழுந்து அவர் பாடுப்போம். அதனால் சரி காலைல எழுந்து போகலான்னு வெயிட் பண்ணுறதுக்குள்ளே இந்த அம்மா வந்துருச்சு. ஒரு 7-8 வந்துருச்சு, ஒரே சத்தம். அப்போ சொன்னார் பாருங்கள் ஒரு வார்த்தை. அவர், இவ அன்புன்ற பேரில் இவ பண்ணுற டார்ச்சரும் இவ பண்ணுற தொந்தரும் என்னால் தாங்க முடியல, இது செத்து ஒழிஞ்சதுன்னா நல்லா இருக்கும்ன்றது மட்டும்தான் இப்போ எனக்கு தோணுது. எங்கள் அப்பாவும் கூட இருக்கிறாரு. அப்போ எங்கள் அப்பா எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, பாவம்பா, எனக்கு தோணுச்சு. ஆமாம், அதுதான் கரெக்டு, எங்கள் மாமா சொல்கிறது தான் கரெக்டு. அந்த வயசில் நமக்கு அப்படி தான் தோணும், அதான் கரெக்டு. என்ன டார்ச்சர் பண்ணுறான் இந்த பொம்பளை இவ. வீட்டில் அங்கே ஒரு சென்னையில் இருந்தாங்க, சென்னையில் சொல்கிறாங்க பாருங்கள், அங்கே இருக்குது பக்கத்தில்,
கொஞ்சம் லேட்டாக வந்துட்டா ஷர்ட்டை பிடிச்சி அடிப்பா. ரொம்ப பைத்தியம் முத்தி போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. அது கல்யாணம் பொண்ணை பார்த்துட்டு எங்கள் மாமா ஐயோ இது வேணாம் அப்படின்ட்டார். இந்த ஊர் வேணாம், இவனுங்களும் வேணாம், பின்னாடி எடுத்துகிட்டு போய் தென்னந்தோப்பை காமிச்சு ஏமாற்றிக்கு தலையில் கட்ட பார்க்குறானுங்க, அவனுக்கு டேரெக்டாக டீல் பண்ண மாட்டேன்றானுங்க, வேணாம் அப்படின்ட்டார் என்கிட்ட. எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டார். நின்று கல்யாணம் பண்ணிச்சு பாருங்க. அடம் முடிச்சு தினமும் காலில் வந்துடும். அது எங்கள் அப்பாவை மயக்கர்லாம், அவர் பேசுகிறதுலாம் பெருசாக பேசுவார், அவர் ஈஸியாக மயக்கிடலாம். அவர்கிட்ட வந்து அண்ணா ஒன்றுமே இல்லை, எனக்கும் அவருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, சர்ச்சில் வந்து உங்கள் கையாலே ஞானசானம் எடுத்துக்கிறேன்ச்சு. அதுக்கப்புறம் வேணுமா அவர் சொத்தை எழுதி கொடுத்துருவார் அவர். இதுக்கப்புறம் சொல்லணுமா, அவ்வளோதான், நான் பண்ணி வைக்கிறேம்மா அவனுக்கு, அவ்வளோதானே. நான் சொன்னால் கேட்பான் அவன். பாவம் எங்கள் அவர் கொஞ்சம் வாயில் பூச்சி. அவர் மரியாதை சரிங்க மாமா சரிங்க மாமா அப்படின்வார். ராஜா பண்ணிவிடு, அவ்வளோதான். வேறு வழி என்ன பண்ண முடியும். இதே காஞ்சிபுரம் தான் நடந்தது. அப்புறம் 2 குழந்தைங்க பிறந்தது இங்கே டிகேகே ஹாஸ்பிட்டலு. பார்த்தோம் பாருங்க, அந்த அன்புன்ற பேரில் எப்படி நடந்துக்கணும்னே தெரில. ஒரு டார்ச்சர் எல்லாம் மீறி போச்சு. அவருக்குள்ளே இருந்தது எல்லாமே என்ன தெரியுமா, வாய் திறந்து சொல்கிறது உள்ள எல்லாமே இது போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டார். ஒரு கட்டத்தில் நிம்மதி. வீட்டுக்கு வந்தாலும் டார்ச்சராக இருக்குது, வெளியே வந்தாலும் டார்ச்சராக இருக்குது, ரொம்ப ரொம்ப டார்ச்சராக இருக்குது. அன்பு வந்து ரொம்ப எல்லாம் மிகுதி போகுது. அது அவருக்கான இருக்கிற வேல்யூ புரியல பாருங்கள். அவருக்கு வேல்யூனா என்ன, இது மாதிரி பாசமாக பார்த்துக்கிறது, 3 வேளை சமைச்சு சாப்பாடு போடுறது, பிள்ளைங்களை 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிறது, படிக்க வைக்கிறது, அதை தான் குடும்பத்தை நல்லா வச்சுருக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது ஒரு விதமான செல்ஃபிஷாக இருந்தாலும் இட் இஸ் அ ரைட் திங் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு விதத்தில். ஆனால் அது அடுத்த கட்டம் போகும்போது நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பழகக்கூடாது, யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, என்னையே தான் நினைக்கணும்னா ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு வந்து பாருங்கள், செத்து போனால் நல்லாயிருக்கும், போயிட்டோம் அப்படின்ட்டேன். சும்மா ஒரு ஃபீவர் எடுத்துகிட்டு போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஸ்ரீதேவின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் கோயம்பேட்மா. இதில் ஏறும் போதே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இப்போ இருக்குதான்னு தெரில. அது அங்கே இந்த ஸ்டூடெண்ட் நர்சஸை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் நிறைய இந்த செலன் பாட்டிலை ஏற்றி விட்டாங்க குளுக்கோஸை. அது உடனே கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு. 2 நாளில் இறந்து போனாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க நம்பர்லாம் ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது. வாசலை அடைச்சாச்சு. வாசலை திறந்து வச்சுருக்கிற நாளில் நான் பார்த்தேன் அவரை. ஒரு நாள் அவருடைய அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் பண்ணார், ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணார். இப்படியும் அவங்க கூட தான் இருக்கிறார். அதை பண்ணதுக்கப்புறம் தான் பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை என்ன பண்ணியிருக்கிறோம் பிடிச்சிருக்கிறோன்றது அவருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இருந்தது எவ்வளோ வேல்யூவானது என்கிட்டே சொன்னார். கல்யாணம் பண்ணண்டா அவ்வளோதான், மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குற அன்றைக்கி வந்து ஒரு 50,000 60,000 வாங்கிட்டு போயிடறனால சம்பாதிக்கிறார். அவர் ஹேவல்ஸில் மேனேஜராக இருக்கிறாரு, வாங்கிட்டு போயிடுறா. 2 பிள்ளைங்க இருக்கிறானுங்க. ஒரு நாள் நைட்டு நான் டியூட்டிலேருந்து வர லேட் ஆகிடுச்சு, 2 பிள்ளைங்களும் அடித்து வெளியே துரத்தி விட்டா. சின்ன சின்ன பிள்ளைங்க. அவனுங்க அந்த 100 ஃபீட் ரோட்டில் சென்னையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போகும்போது பெட்ரோல் போலீஸ் பார்த்து அவங்க வீடு எங்கன்னு கேட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வழி சொல்ல தெரியாமல் வளர்ந்துட்டானுங்க. இப்போ பெருசாக காலேஜ் படிக்கிறானுங்கன்னாங்க. சித்தி குடும்பம்லாம் அதுதான் பண்ணிட்டாங்கடா. அதுக்கப்புறம் அவளும் வேணாம் தனியாகவே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் பாட்டி கூட அப்படியே இருந்துட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு நாள் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டார், கவனிச்சேன் நான். நீ இருக்கும்போது அன்போடைய அருமை எனக்கு புரியவில்லை, நீ மறைந்த பிறகு அதுக்காக அலைகிறேன், அது எனக்கு கிடைக்கவில்லை. படிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணாது, அது கிடைக்காது. என்ன பண்ணாது, அது சகித்து இருக்கும். அதுக்கு தான் இயேசு அதெல்லாம் போதிக்கிறார். ஏன் சகிக்கலன்னு கேட்குறார் சில இடத்துலாம், ஏன் மன்னிக்கலன்னு கேட்குறார் இல்லையா. இதெல்லாம் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாமே. புரியுதா இல்லையா. சாதாரண ஒரு சின்ன ஒரு துரும்புக்காக பொண்ணையோ வெள்ளியோ வைரத்தையோ தூக்கி போட்டக்கூடாது. மனிதன் என்றாலே குறை உள்ளவன். என் மனைவி கிட்ட முதல்ல சொன்னேன், என்னை நம்பாத, என்கிட்ட 2வது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காத. பாஸ்ட்டு ரொம்ப நல்லவர், கோவம்லாம் படமாட்டார், பிரசங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பார்லாம் நினைக்காத. புரியுதா, நினைக்காத. நான் வந்து சிம்பிளாக உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் தேவ தூதனும் அல்ல, தேவனும் அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னு இருக்குதோ அந்த மாதிரி இருப்பேன். அப்பப்போ இல்லை, அப்படி தான் இருப்பேன். திடீர்னு அவருக்கு ஏற்ற பிள்ளையாக இருப்பேன், திடீர்னு அவருக்கு எதிரான பிள்ளையாக இருப்பேன், திடீர்னு கோவப்படுவேன், திடீர்னு எரிச்சல் வரும், எல்லாமே இருக்கும். சில நேரத்தில் எல்லாரை விட அதிகமாக கூட இருக்கும். அதனால் நீ ஒரு கற்பனையில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் அப்படிலாம் நினச்சேனே, அதனால தான் இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்.
ஏன் ஃப்ரீயாக இருக்கிற முதல்ல சொல்லிட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் நான். அதனால் எக்ஸ்பெக்டேஷனு எதுவும் வச்சுக்காது, அது நான் உனக்கு நல்லது. நீ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட சில நேரத்தில் அப்படி நினச்சிப்பாங்க. சில நேரத்தில் சில பாஸ்டர்ஸ்லாம் பாருங்கள், இருக்கிற சபையில் புரியுறதுக்காக இது உள்ளது சொல்கிறேன். நான் அடுத்த சபையில் ஒரு பாஸ்டர் அப்படி தான் பிரசங்கத்துக்கு விட்டவொடனே மனைவி அடிக்காத புருஷர்கள் எல்லாம் கைகளை தூக்குங்கள், இதெல்லாம் ஃபேமஸான டைலாகு. இது வெளி பிரசங்கியாரில் ஏன் சபை கூப்பிடலன்னா இதுக்காக தான், பயமாக இருக்குது. ஏன் கையை தூக்குங்கன்ன உடனே எல்லாரும் கை தூக்கிட்டான் பாருங்க, பாதி பேர் கை தூக்கல. நீ மனைவியை அடித்தால் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவாயின்ட்டு அதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பிரசங்கம். சொந்த சரீரத்தை எப்படி பகைப்பாய், சொந்த சரீரத்தை எப்படி அப்படி இப்படி. நான் கூட நினச்சேன் அந்த காலத்தை பாரு, நல்ல மனுஷன் இருந்தாலும் மனைவி அடிக்க மாட்டார். ஆனால் அந்த அம்மா பற்றி தெரியும், அது பயங்கரமான ஹைட் அண்ட் வெயிட். இவர் இவ்வளோண்டு இருப்பார், அது பாஸ்டரோட பொண்ணு, அது நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். அப்படி ஒரு நாள் ஒரு வாட்டி அப்போல்லாம் அப்போ மியூசிக் கற்றுக்கிட்டு அப்படியே வாசிட்டு இருக்கிற டைமில் ஒரு நாள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சொல்லுதுங்க, பேர் இந்த மியூசிக்கில் தேவையில்லாத சவுண்ட்லாம் வருது, அதெல்லாம் வரக்கூடாது. அங்கிட்டு எனக்கு சவுண்டே கேட்க மாட்டேன்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது. நீ எங்கே உட்காந்து கேட்டேன்னு தெரில. என்னென்னா அந்த அம்மா ஊர் வேறு, அப்பா வீட்டுக்கு வந்துருக்குது. அப்பா வீட்டுக்கு வந்து அப்பா வீட்டில் உட்காந்தம்மா சோறை தின்னம்மா போனம்மா இருக்கணும். அப்பா பாஸ்ட், அப்பா மட்டும்தான் பாஸ்ட்டு, நீ எனக்கு பாஸ்ட் இல்லை அப்படியே சொன்னான் அந்த அம்மா கிட்ட. அக்கா வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படியே போங்க. இந்த சவுண்டு வருது, இது வருது, அது வருது. நான் இந்த ஸ்டுடியோ வச்சு நடத்தின்னு இருக்கிறேன், பாட்டு பாடுவோம் எல்லாரும், அப்படியே ஹெட்ஃபோன் தூக்கி மாட்டுவோன்றது அப்படி தான் இருக்கும். புரியுதா இல்லையா? இளையராஜாவோட இதுக்கே போனீங்கனாலும் ஒயின்னு ஏதோ ஒரு சத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி என்ன நன்மை இருக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல இந்த சபையில் கீபோர்டுன்னு ஒன்று வருது உள்ள, ட்ரம்மில் அடிச்சுக்கிட்டு இருந்த ஊரில் கீபோர்டுன்னு அதை பொறுத்துக்க முடியல. அது ஒரு அந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்லிடு. அதான் நினச்சி ஏங்கிட்டே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறியே, இந்த ஆள் நானா அடிக்கவே மாட்டேன்றான், இவனை என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க பாருங்கள். அந்த ஆள் என்னத்தான் பண்ணியிருந்தாரு, தனியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி அங்கே சில வீட்டில் உருப்படி இல்லாத அந்த மாதிரி பெண்களெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு மனைவிக்கே மாதம் ஒரு வாட்டி தான் அலோடு உள்ள அந்த இடத்துக்கு பேர் சுங்காச்சாரத்துக்குள்ளே இருந்தது. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா நம்பணுன்றதுக்காக. பிரசங்கம் எப்படி, நான் மனைவியே என்ன பண்ணதில்லை, இதுக்கு பேசாமல் 2 போடு போட்டிருக்கலாம் அந்த பொம்பளையை. 2 போடு போட்டு அப்புறம் அவரை பிடிச்சிட்டாங்க பாருங்க. பிடிச்சிக்கிட்டு ஏன் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டால் அவர் சொன்னார் பாருங்க, ஐயோ அதுக்கிட்ட வாழ முடியாதுங்க, அதுக்கிட்ட வாழ முடியாதுங்க. வசனம் இருக்குல்ல, அவர் சொன்னது நான் உட்காந்துருக்கிறேன் அந்த குரூப்பில். என்னை சின்ன பையனை உட்கார வச்சுட்டாங்க, பாவம் அவனுக்கு ஒன்றும் புரியாது, டிவி பார்க்கறது இல்லை. ஆனால் மனசில் பதிஞ்சிருச்சாரலாம். அவர் சொன்னார் பாருங்க ஒரு வசனம், சண்டைக்காரியுடன் குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் ஒரு மூலையில் இருப்பது நலம். அந்த அம்மா பாரு, நான் சண்டைக்காரியாடா அப்படின்து. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரூஃப் தேவையாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்க. அவர் சொல்கிறார், நான் ஜாவர வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், என்னை நீ மாற்ற முடியாது. மனம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, சபை இல்லை, என் இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் இருப்பேன். கொஞ்ச நாள் இறந்து போனார். 3 பிள்ளைங்க பாவம், 3த்துக்கும் கல்யாணம் ஆகலை, ரொம்ப வயசாகிடுச்சு. ஆனால் பேச்சு எப்படின்னா, மனைவியை நான் தொட்டதே இல்லை, மனைவியை நான் அடிப்பதே இல்லை, ஏன்னா சொந்த சரீரம் அது. தேவையில்லாமல் நொச்சுன்னு அடிக்கிறதுலாம் தப்பு தான். ஆனால் சிலதெல்லாம் அப்படி பண்ணால் தான் கேட்கும். ப்ராக்டிக்கலாக பேசிடணும். சிலவங்கெல்லாம் ஹலோ புரியுதா இல்லையா, சில நானே சொல்லுவேன், அம்மா வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, புருஷன் வீட்லேயே இருங்கன்னு சொல்லுவேன். கரெக்டு தான். அதுக்காக அதே போல் தான் இந்த பக்கமும் சிலவங்கெல்லாம் பார்த்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடக்க முடியாதுங்க. நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஆடலாம். அவ்வளோ சீக்கிரம் அதுங்களை அடக்கவே முடியாது. 2 ஓட்டாக தான் பண்ண முடியாது, காப்பூச்சு போன உட்கார வைக்க முடியும். ஏன்னா அதோடைய தன்மை அப்படி தான். புரியுதா இல்லையா? 4 லட்சம் கொடுத்து குதிரை கூட நீங்கள் வாங்கலாம். கார்பரேஷன் மாடுக்கு மட்டும் இல்லை, 4 லட்சம் கொடுத்து குதிரை வாங்கினாலும் கையில் ஒரு சாட்டையை வச்சிருந்தால் தான் கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக மிருகத்தோடு கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிக்கூடாது. சில நேரத்தில் சிலருடைய குணங்கள் அப்படி தான் இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வாயை மூடு, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத. ஹலோ ஏன் தெரியுமா? ஏன்னா உன் கையில் ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. நீதிமொழிகள் 16 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளால் வீடுகளை கற்றா. அதே புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளால் வீடுகளை இடித்தும். உங்ககிட்ட பவர் இருக்குது, பவரை கண்ணாமண்ணான்னு பயன்படுத்தக்கூடாது, அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. ஒரு நல்ல புருஷனை உருவாக்கலாம், நல்ல குடும்பத்தை உருவாக்கலாம், நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம், நல்ல சபையை உருவாக்கலாம், எல்லாமே உருவாக்க முடியும் ஒரு பெண்களால். ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற பெண்களுக்கு தேவையான அறிவு, ஞானம், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், அங்கே உண்டாயிருக்கணும்.
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே அப்போ நீங்கள் சொல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அதான் பாயிண்ட். நீங்கள் சொல்லாமல் என்ன பண்ண போகிறது இல்லைங்க. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இன்னும் ஏன் நிற்குதுன்னா நீங்கள் அதனால சொன்ன பாசிட்டிவாகவும் செயல்படும், நெகட்டிவாகவும் அது செயல்படும். மனைவி வேண்டாம் செத்து போடுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் இல்லை, வாழ்க்கை முடிஞ்சது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வாயாடுறாங்களோ இல்லை என்னவோ கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நீங்கள் தான். சரிப்படுத்த வேண்டியது நீங்கள் தான். குணசாலியான புருஷனாக இருக்க வேண்டியது நீங்கள் தான். என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டியது நீங்கள் தான். ஜெபிக்க வேண்டியது நீங்கள் தான். கற்றுக் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். எல்லாமே உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடிமேடாக சேராது வாழ்க்கையில். எல்லாம் வாங்கி தைக்கிற மாதிரி தான் இருக்கும். பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும், மனைவி அப்படி தான் இருக்கும், புருஷனும் அப்படி தான் இருப்பார். எல்லாம் வாங்கி நீங்கள் அழகாக வசனம் சொல்கிற மாதிரி டிசைனில் என்ன பண்ணீங்க தைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம், மான மரியாதையோடு இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாயிண்ட் தான். நீங்கள் சொல்ல அப்படின்ற வார்த்தை ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். அடுத்த வாரம் எடுத்து காமிக்கிறேன் நான். நீங்கள் நேரம் இல்லாதாலும் முடிக்கிறேன் நான். அவுட்லைன் சிம்பிளாக கூட அத்தி மரத்தை பார்த்து இயேசு சபிக்கிறார். என்ன ஆயிற்று? அது பட்டு போயிட்டுன்னு இருக்குது, சபித்தார்ன்னு இருக்குது. ஆசீர்வதித்திருக்கணும் நியாய பிரகாரம். ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போகிறாரு, பழம் இல்லை, கனி உண்டாகட்டும் சொல்லியிருந்தால் கனி உண்டாயிருக்காங்க. கனி இல்லாதபடினாலே சபித்தார்ன்னு இருக்குது. சபித்ததுனால அது பட்டு போயிட்டு. எதுக்கு? சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கிறது? நாவிலே இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அது பாஸ்டர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். ஏன்னா உன் நாவு எதை பேசுகிறது? உன் நாவு எதை அறிக்கிடுகிறது? உன் நாவு ஒருவேளை மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னாலும் நிச்சயமாக என்ன பண்ணும்? அது விழும்ன்றார். அங்கே அதான் சொல்றாரு பாருங்க. அது அப்புறம் போம், உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்றார். ஹலோ, உங்களாலே கூடாத காரியம். அப்போ எல்லா அத்தாரிட்டியும் எங்கே இருக்குது? வாழ்க்கையை உருவாக்குறது, செழிப்பாக்குறது, சிறப்பாக்குறது, வெற்றியாக மாற்றுவது, ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய எல்லா ஆற்றலும் யார்கிட்ட இருக்கிறது? அது உங்ககிட்ட தான் இருக்குது. இயேசு சொல்லியிருக்கிறாரு, உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்படி முடியும்? வாயினாலே என்றார். சொல்ல ஆகும். எப்படி ஆகும்? அது நீங்கள் சொல்ல மலைகள் பெயர்ந்து போகும். நம்புறீங்களா? நீங்க என் துக்க நாட்கள் சந்தோஷமாக மாறும் என்று நீங்கள் சொல்ல உங்கள் துக்கங்கள் போகும், சந்தோஷமாக மாறும். என் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறும் என்று நீங்கள் சொல்ல புலம்பல் எல்லாம் மாறும், ஆனந்த களிப்பாக மாறும். நம்புறீங்களா நீங்க அதை? ஆமா. என்னுடைய எல்லா அவமானமும், அசிங்கமும், அவதூறுகளும் எல்லாமே நன்மைகளாக மாறும். நீங்கள் அறிக்கையிட, நீங்கள் சொல்ல அப்படியே ஆகும். நம்புறீங்களா நீங்க அதை? நீங்க சொல்லாம உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்க போறது இல்லை. 1000 பேர் 1000 சொன்னாலும் நீங்க சொல்றது தான் உங்க வாழ்க்கையில் நடக்க போறது. உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடுகு விதையளவு விசுவாசம் போதும் மலையை பெயர்ப்பதற்கு வல்லமையானது. நம்புறீங்களா நீங்க அதை? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை ஆசீர்வதியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் பூரண சமாதானம் வருவதற்கு, எங்கள் வாழ்க்கை நன்மையால் நிரம்புவதற்கு, வெற்றியால் நிரம்புவதற்கு, ஆரோக்கியத்தால் நிரம்புவதற்கு தேவை உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனம். நீர் யார் என்பதை அறிந்து அந்த அறிதலிலும் அந்த புரிதலும் எங்களுக்கு நம்பிக்கையாக விசுவாசமாக எங்களுக்குள்ள இருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருப்பது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, எங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை இடைவிடாமல் அறிக்கையிட, அவைகளின் மூலமாக காரியங்கள் செயல்பட நீர் வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறீர். சத்தியங்களை புரிந்து கொள்ளும்படியான ஞானம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படியே உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்போது தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கிற கடுகு விதையளவு இருக்கிற விசுவாசம், அவைகளை வாயை திறந்து நீங்கள் பேசும்போது
அது முன்பதாக இருக்கிறது மலையாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும், எரிகோ கோட்டையாக இருந்தாலும், அது உங்களுக்கு முன்பதாக இருந்து அது மறைந்து போகும், கடந்து போகும், ஒன்றுமில்லாமல் போகும். விசுவாசத்தின் வல்லமை அப்படிப்பட்டது என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் வல்லமை, அப்படிப்பட்ட விசுவாசத்தின் தன்மையை எங்களுக்குள்ளே கர்த்தர் நீர் வைக்க இந்த வார்த்தைகளை அனுப்பினபடியால் நன்றி செலுத்துகிறோம். இவைகளை குறித்த அறிவும் ஞானமும் நம்பிக்கையும் உள்ளத்தில் பெருகட்டும். வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் பலனாக மாறட்டும். எல்லா சோர்வுகளும் தேவரீர் உம்முடைய பலத்தினால் இடை கட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தோல்விகளும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயமாக மாறட்டும். எல்லா தேவரி சமாதானத்தின் குறைவுள்ள காரியங்களிலும் தேவ சமாதானம் கடந்து வரட்டும். எல்லா அழுகையின் பள்ளத்தாக்கி ஒருவன் நடந்து நீருற்றாக்கி கொள்ளட்டும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆட்கொள்ளட்டும். பிள்ளைகள் இந்த நேரத்தை வேண்டிக் கொள்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்கும் கர்த்தர் செவி தருவீராக. அவைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீர் பதில் உரைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும், கேட்டதை விட அதிகமாக பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும். புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளோடு, புதிய பாதுகாப்போடு, புதிய நன்மைகளோடு, புதிய ஞானத்தோடு, புதிய அறிவுகளோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய உயர்வுகளோடு உடைய பிள்ளைகள் பயணிக்க நீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும், சபையோடு கூட இருந்து வழி நடத்தும். இந்த கேட்கிற இந்த சுவிசேஷத்தை, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்தும் நீர் செயல்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீர் சகாயராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிற ஆதாரமாக நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையை நோக்கி பார்க்கட்டும், உம்மையை நம்பி இருக்கட்டும், உம்மையை சார்ந்து இருக்கட்டும், உம்மையை எதிர்நோக்கி இருக்கட்டும். உம்மாலை நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், உம்மாலை எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆராதனையிலே சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.